ஃபாரஸ்ட் ஃப்ளவர் என்டர் ஆனதையும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பாட்டட் டீஸ் தான் வந்து ஹை சான்ஸாக நம்ம பார்ப்பேம். ஃபீமேல் எலிஃபண்ட் உள்ளே நிற்கிதுங்க. இங்கே இருக்கிற டீ குட்லாம் பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ரோடு பாருங்கள், ஆஃப் ரோடு எப்படி இருக்குது. பஸ் பாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு லாரி. ரைட் சைடில் இருந்தபடி இது எக்ஸ்பீரியன்ஸ் வேல்யூபிள் ட்ரீ ரோஸ்வுட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த பிளேஸ் உங்களுக்கு பார்த்தியுமே தெரிஞ்சிருக்கும். அங்கே பாருங்கள், லேக்கு கபினி தாங்க. லாஸ்ட் மந்த் நம்ம வந்திருந்தோம், ஜீப் சஃபாரி, வைல்ட் லைஃப் சஃபாரி பண்ணியிருந்தோம். நிறையா டைகர் சைட்டிங்கெல்லாம் நமக்கு கிடச்சிது. ஸோ நம்ம இந்த தடவை போட் சஃபாரிக்காக தான் ஸ்பெஷலாக வந்திருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் போட் சஃபாரி எடுக்கல, இது வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைமாக நம்ம போட் சஃபாரி ட்ரை பண்ண போகிறோம். பட் இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து மழை பெய்யறதுனால ஈவினிங் வந்து ஜீப் சஃபாரி, நாளைக்கு கண்டிப்பாக போட் சஃபாரி போவோங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிப்பில் 2 போட் சஃபாரி நம்ம போகிறோம். நம்ம கபினி ரிவர் லாட்ஜில் கபினி 10 பேக்கேஜ் வந்து புக் பண்ணி வந்திருக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம இந்த பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம். முன்னால் 2 சேரு, சின்ன டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. நிலவெல்லாம் வச்சு கதவெல்லாம் போட்டிருக்காங்க. பட் இது வந்து டென்ட்டு தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 3 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு போட்டிருக்காங்க. இங்கே 2, அங்கே 1. பார்த்திங்கன்னா 2 சேரு, சின்ன டேபிளு, அப்புறம் கெட்டில், அதுக்கு தேவையான டீ காப்பி பவுடர்ஸ் எல்லாமே, கிளாஸு, ஏர் கூலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போக வாட்டர் நமக்கு வச்சுருக்காங்க 2 பேர்த்துக்கு. ட்ரிங்கிங் வாட்டருங்க, ஆர்ஓ, ஃபேன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரிங்க. கபோர்டு, இங்கே லாக்கர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது பில்லோ வைக்கிற பிளேஸ். இது வந்து ரெஸ்ட் ரூமுங்க. ஹீட்டர்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வாஷ் பேஷனு, மிரரு, ஹேர் ட்ரையரு, அப்புறம் சோப்பு, ஷாம்பு எல்லாமே ஃபில் பண்ணியிருக்காங்க. டவலு, இப்போ வெஸ்டர்ன் டைப்புங்க. பக்கெட் எல்லாமே இருக்குது, நீட்டாக இருக்குங்க. டென் ஸ்டே, பட் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஓரளவுக்கு பெரிய சைஸாக ரூமு. இது வெளியேங்க. இந்த பக்கம் லேக் பார்க்க முடியுது நம்மளால். எம்பி வந்து அந்த பக்கம் மகாராஜா பேக். மேலே லைட் பாருங்கள். ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வர வேண்டியதாக இருக்குது இந்த லொக்கேஷன் வரக்கு. இங்கே வந்து சவுண்டு உள்ளே வருதுங்க. மகாராஜா பேக்கில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நாய்ஸ் உள்ளே வராது. இது சவுண்டெல்லாம் பக்கத்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது தான் செய்யும். வந்ததுலேருந்து மழைங்க கபினியில். நம்ம இன்றைக்கி போட் சஃபாரி போகல, ஜீப் சஃபாரி தான் போகிறோம். எப்படி நாளைக்கு மழை இல்லைன்னா நம்ம போட் சஃபாரி ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா இப்போ போட் சஃபாரி போகிறது வேஸ்ட்டுங்க. எல்லா அனிமல்ஸுமே ட்ரை பண்ண முடியாது. மழை பெய்யறதுனால அனிமல்ஸ் எல்லாம் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். ஷூ கொடை எடுத்துகிட்டு கிளம்பிட்டு மங்கி பெரிய சைஸ் மங்கிங்க. மெயினாக வந்து போட்டிங் சஃபாரி பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம். நம்ம மழை பெய்யறதுனால ஜீப் சஃபாரி எடுக்கிறேங்க ஈவினிங் டைமில். இப்போ மழை பெய்கிற டைமில் போனோம்னா அனிமல் சைட்டிங் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காது. நாளைக்கு ஈவினிங் போகலாங்க மேபி போட் சஃபாரி. ரெகுலராக மழைங்களாண்ணா? இல்லை சார், 2 நாள் கம்மியாகிடுச்சு. இன்றைக்கி மழைங்க நேற்று ஃபுல்லு தான். சைட்டிங்கு கம்மி தாங்க. எல்லாம் ஃபுல்லாக மங்கி.
3 days ஆச்சு சைட்டிங் ஆகிங்க டைகர் பார்த்து. டயரை பார்த்து. நமக்கு தெரியாதுங்க மலைன்ட்டு. மார்னிங் லெப்பர்ட் தான். லெப்பாடு பார்த்தீங்களா? பக்கத்துலேயாங்களா இல்லை மரத்துலேங்க? மரத்தில். நல்ல மலைங்க கம்பெனியில். நம்ம போட் சஃபாரி எடுக்கலான்னு வந்தோம். பட் பாருங்க ஃபுல்லாக மங்கி மலைக்கு ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகிடுச்சுங்க. ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. சம்மர் நினச்சி வந்தோம். பட் நல்ல மலைங்க கம்பெனியில். ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆனதையும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பாட்டட் டீஸ் தான் வந்து ஹை சான்ஸாக நம்ம பார்ப்போங்க. ஒரு சில டைம் தான் வேற. ஃபீமேல் எலிஃபண்ட் உள்ளே நிற்குதுங்க மறைச்சு. ಏಷ್ಯಾಟಿಕಲ್ ಎಲಿಫೆಂಟ್ಸ್ ಓನ್ಲಿ ಮೇಲ್ ಅವೇ ಫೀಮೇಲ್ ಅವೇ ನೋ ಡಸಂಟ್ ಮೇಲ್ಗೆ ಮಾತ್ರ ಇರೋದು. ಅಂದರೆ ಸ್ಮಾಲ್ ಟೀತ್ ಇರುತ್ತೆ. ಅದು ಟ್ರೀ ಏನಾದರೂ ಬಾರ್ಕ್ನಿಗೆ ಪುಷ್ ಮಾಡ್ಕೊಂಡು ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಸ್ಮಾಲ್ ಟೀತ್ ಬರುತ್ತೆ. ಈ ಮೇಲ್ ಇದೆಯಲ್ಲ ದೊಡ್ಡ ಟಸ್ಕ್ ಬರ್ತಾವಲ್ಲ ಆ ಥರ ಇರೋದಿಲ್ಲ. ಒಳಗಡೆ ಮೌತ್ ಒಳಗಡೆ ಒಂದು ಚಿಕ್ಕದು ಸ್ಮಾಲ್ டீத் வருது. கபினி டு வயநாடு ரோட்லைங்க. ஃபஸ்ட் எடுத்தையுமே ஸ்பாட்டட் டீஸு, ரெண்டாவது ஃபீமேல் எலிஃபண்ட்டுங்க. உள்ளுக்குள்ளார இருக்குது. புஷ்ஷஸ் வந்து மறைச்சி வச்சு கிளியராக தெரிலங்க. ரோட்டு பக்கத்துலேயே நிற்கிது மெயின் ரோட். குட்டி டீஸில் வந்து குட்டி அதிகமாக இருந்ததுன்னா மோஸ்ட்லி ரோட் சைடில் தான் ஸ்பாட்டாங்க. உள்ளே போகிறதுக்கு பயந்துக்குங்க காட்டுக்குள்ளே. மழை தூரிட்டே இருக்குங்க லைட்டாக. மலையில் கபினியில் வைல்ட் லைஃப் சஃபாரி. It's all a female. The ants have a male. Without terms female. இங்கே இருக்கிற டீ கூட்டெலாம் பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 75-80 வருஷம் ஓல்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. ಲಂಬೂರ್ ಮಂಕಿ, ಬ್ಲ್ಯಾಕ್ ಫೇಸ್ ಲಂಬೂರ್ ತುಂಬ ಇದೆ. ಅಲ್ಲೂ ಮುಂದೆ ಒಂದಿದೆ. மழை நல்லா பெய்யும். ಕೆಳಗಡೆ ಒಂದಿದೆ ಅಲ್ಲಿ. ತುಂಬ ಇದೆ, ತುಂಬ ಇದೆ. லங்கூர்ஸ் நிறையா இருக்குங்க. ಇದು ಮತ್ತಿ ಟ್ರೀ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಕ್ರೊಕೊಡೈಲ್ ಬಾರ್ಕ್ ಟ್ರೀ. ಕ್ರೊಕೊಡೈಲ್ ಸ್ಕಿನ್ ಇದೆಯಲ್ಲ ಆ ಥರ ಇದು ಕ್ರೊಕೊಡೈಲ್ ಬಾರ್ಕ್ ಟ್ರೀ. ಯೂಸ್ ಫಾರ್ ದಟ್ ಒನ್ ಲಾರಿ ಬಾಡಿ ಬಸ್ ಬಾಡಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ವುಡ್. ಹಿಂದೆ ಹಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಯು ಕ್ಯಾನ್ ಪುಟ್ ಆನ್ ದ ರೈಲ್ವೆ ಟ್ರ್ಯಾಕ್ನ ದಿಸ್ ಸ್ಟ್ರಾಂಗ್ ವುಡ್. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. பஸ் பாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, லாரி, அதுபோக ரயில்வே ட்ராக்லலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குரோக்கடைல் மாதிரி இருக்குங்க அதோட ஸ்கின்னு. மரத்தோட அந்த பட்டை பார்த்தீங்கன்னா குரோக்கடைல் ஸ்கின் மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். மலைக்கு ரோடு பாருங்கள், ஆஃப் ரோடு எப்படி இருக்கு. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக டீ ட்ரீஸ். ಇದು ಮತ್ತು ರೈಟ್ ಸೈಡಲ್ಲಿ ನೋಡಿ, ಇದು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ವ್ಯಾಲ್ಯುಬಲ್ ಟ್ರೀ ರೋಸ್ವುಡ್. ಬೀಟೆ ಮರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. ரோஸ்வுட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ட்ரீ. ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கறதுனால டைகர் சைட்டிங் வந்து சான்ஸ் ரொம்பவுமே கம்மி. ஸோ எலிஃபெண்ட்ஸாவது பார்க்கலான்ட்டு பி ஜோன் வந்து செலக்ட் பண்ணோம். பி ஜோனில் வந்து பேக் வாட்டர் சைடு நிறையா இருக்குது. ஸோ அங்கே எலிஃபெண்ட்ஸ் வந்து கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியும். நம்ம இந்த மாதிரி பேக் வாட்டர் சைடில் பார்க்கும்போது ஸ்பாட்டட் டீஸ் தான் வந்து நம்மளால் நிறையா பார்க்க முடிஞ்சுச்சு. நாகர்கோவில் டைகர் ரிசர்வில் மொத்தமாக பார்த்திங்கன்னா மோர் தென் 40,000 ஸ்பாட்டட் டீஸோட கவுண்ட்டுங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ஸ்பாட்டட் டீஸை வந்து கூட்டம் கூட்டமாக பந்திப்பூரில் இருக்கிற மாதிரியே பார்க்க முடியும். மரத்தில் தான் லங்கூர் இருந்தது. அப்பலையும் இப்போ ரிட்டன் வரக்குள்ள ஒரு
சீக்கிரம் மூவர். இப்போ வந்து பேக் வாட்டர் சைட்லேயே இன்னொரு பிளேஸ் வந்திருக்காங்க. இங்கேயும் வந்து எலிஃபென்ட்ஸ் வந்து நிறையா பார்க்க முடியும், குரொக்கடைலெலாம் பார்க்க முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு முன்னால் வந்த வெஹிக்கிள் வந்து இங்கே குரொக்கடைல் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் நம்மளால் குரொக்கடைல்ஸ் எதுவுமே பார்க்க முடியல. ஸ்பாட்டட் டீஸ் தான் இங்கேயும் கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியுது. இங்கே ஸ்பாட்டட் டீஸ் கூட நிறையா டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுங்க. பேர்ட்ஸ் பறக்கிறதுக்கும் ஸ்பாட்டட் டீஸோட கூட்டத்துக்கும் ஸ்பாட்டட் டீஸ் மூவ் ஆகிறதுக்கும் அந்த இடமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நம்ம இது ஒரு சில பகுதியை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஸ்பாட்டட் டீஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பெரிய க்ரௌடுங்க. ಕಾಲ್ ಮಾಡೋದು ಒಂಥರ ಬ್ರೈನ್ ಫೀವರ್ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಬ್ರೈನ್ ಫೀವರ್ ಬರ್ಡ್ ಅಂತಾನೆ ಕರೀತಾರೆ ಅದನ್ನ. ಅದು ದೊಡ್ಡ ಹನಿಗೆ ಹೊಡೆದು ಬಿಡ್ತದೆ. ಅದು ಹನಿ ಬೇಯುತ್ತಲ್ಲ ನೋಡಿ, ಜೇನ್ ಕಿತ್ತು ತಿನ್ನೋ ಇದು ಅದು ಹನಿ ಬಜಾರ್, ಓರಿಯೆಂಟಲ್ ಹನಿ ಬಜಾರ್. நல்லா மழை பெஞ்சிருந்தாங்க. இப்போ ஒரு 4:30 போல் மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயில் அடி. பட் அனிமல்ஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டில் நம்மளால் சாம்பா டீஸுமே சின்ன சின்ன குரூப்பாக பார்க்க முடியும். பெரியார் டைகர் ரிசர்வில் மட்டும்தான் நம்மளால் ஸ்பாட்டட் டீஸை இங்கே பார்க்குற மாதிரி அங்கே சாம்பா டீஸ் பார்க்க முடியும். அங்கே ஸ்பாட்டட் டீஸை வந்து ரொம்ப ரேராக பார்ப்போம். இங்கே சாம்பா டீஸ் வந்து நார்மலாக நம்மளால் பார்க்க முடியுங்க கபினியில். பொதுவாக டைகருக்கு பார்த்திங்கன்னா சாம்பா டீஸு, ஸ்பாட்டட் டீஸு, அது போக ஒயில்ட் கார்ஸுங்க, இதுதான் ப்ரிஃபர்ட் ஃபுட்டு. அது போக பார்த்திங்கன்னா ஒயில்ட் போரும் சம்டைம்ஸ் வந்து அட்டாக் பண்ணி சாப்பிடும். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேஸுங்க, பேக் வாட்டர் சைடில் ஓப்பன் ஸ்பேஸு. இங்கேயும் வந்து ஸ்பாட்டட் டீஸ் தான் பார்க்க முடிஞ்சு. இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குங்க பி ஜோனில், கபினியில். ஜீப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஜோன் தான் போக முடியும். இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஏ ஜோன் போனோம்னா ஈவினிங் டைமில் வந்து மித்த அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு சான்ஸ் கம்மி. டைகர் மட்டும்தான் ஹை சான்ஸ் பார்க்குறக்கு. பட் டைகர் பார்க்கலைன்னா வேறு எந்த அனிமலும் சைட் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம பி ஜோன் செலக்ட் பண்ணோம். டைகர் ஏ ஜோனில் சைட் ஆகிருக்குங்க. பி ஜோனில் இன்னும் ஆகலை இந்த வண்டிக்கும். நிறையா டெர்மெக்ஸ் மவுண்ட் பார்க்க முடியுதுங்க. இப்போ நம்ம இன்னொரு பேக் வாட்டர் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. கபினியில் சம்மரில் பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் ஏரியாவில் எலிஃபென்ட்ஸை வந்து கூட்டம் கூட்டமாக பார்க்கலாங்க. நம்ம போன அன்னைக்கு சைக்ளோன் எஃபெக்டில் மழை கண்டினியூஸாக இருந்ததுனால நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் எதுவுமே பார்க்க முடியல. ஒரு இடத்துல மட்டும் நம்மளால் டஸ்கர் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த பேக் வாட்டரில் தண்ணியை வந்து கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் போச்சுங்க. வேறு லெவலில் இருந்தது பார்க்குறக்கு. ஒரே ஒரு டஸ்கருங்க, வேறு எந்த எலிஃபெண்ட்டுமே அந்த இடத்துல இல்லை. அது போக அந்த இடத்துல வல்ச்சரு, வைல்ட் டாக்குமே அந்த பேக் வாட்டருக்கு முன்னாடி இருந்ததுங்க. நம்ம டஸ்கரை பார்த்துட்டு வைல்ட் டாக் பார்க்காம விட்டுட்டோம். சடனாக ஃபாரஸ்ட்குள்ளார போயிடுச்சு. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வைல்ட் டாக் வந்துச்சுங்க. ஒரே ஒரு வைல்ட் டாக்கு வந்து அந்த இடத்துல எதையோ தேடிட்டு எடுத்துச்சுங்க. என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு டீரை வந்து ஹண்ட் பண்ணியிருக்குங்க. ஸ்பாட்டட் டீரு, சின்ன குட்டி. அந்த கில் எடுத்துட்டு பக்கத்தில் கொண்டு போய் மறைச்சி வச்சுதுங்க. வேறு லெவல் சைட்டிங்கு. ரீசெண்டாக தான் கில் பண்ணியிருக்கும் போல், காலையில் டைமில் அடிச்சிருக்கும் போலங்க. ஒரே ஒரு வைல்ட் டாக்கு ஹண்ட் பண்ணதை நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். வேறு லெவல் சைட்டிங்கு. பொதுவாக வைல்ட் டாக்ஸ் பார்த்திங்கன்னா கூட்டமாக தாங்க இருக்கும். நம்ம இது வரைக்கும் சைட் பண்ணதில் நிறையா டைம் பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் 3-4 இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். சிங்கிளாக வந்து ரொம்ப ரேராக பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா செகண்ட் டைம்னு சொல்லலாம் சிங்கிளாக வைல்ட் டாகை பார்த்தது. பட் இதுக்கு முன்னால் ஒரு டைம் நம்ம ஸ்பாட் பண்ணது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி குரூப் வந்து போயிருக்கலாம். லாஸ்ட்டாக போன வைல்ட் டாகை வந்து நமக்கு சைட் ஆச்சு. பட் சிங்கிள் வைல்ட் டாகை வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்க்குறேன்னு சொல்லலாம்.
இவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸு பேக் வாட்டர் ஏரியாவில் டஸ்கரை வந்து சிங்கிளாக பார்த்தது ஓகே, அதே மாதிரி வல்ச்சரை சிங்கிளாக பார்த்தது ஓகே. பட் வைல்ட் டாக் வந்து எப்பவுமே கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஏரியாவில் வந்து சிங்கிளாக பார்த்தது வந்து ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிளாக ஹண்ட் பண்ணியிருக்க மாட்டிருக்குங்க. ஒரு ஸ்பாட்டட் டீரை வந்து அதோட கில்லை வந்து அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேயே தாங்க சுற்றிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் ஃபாரஸ்ட்குள்ளார போனாலும் சடனாக வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான் படுத்துட்டு இருந்தது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அது அந்த இடத்துல பண்ணிகிட்டே இருந்ததுங்க. இந்த பக்கம் ஓடிச்சு, அந்த பக்கம் ஓடிச்சு, அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. என்ன நடந்ததுங்கிறது நீங்கள் பாருங்கள். வைல்ட் டாக் வந்து பேர்டை பார்த்தா என்ன பண்ணுன்னு. இந்த வைல்ட் டாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. அதோட கூட்டத்தை தேடுதா இல்லை அந்த கில்லை வந்து மித்த வைல்ட் அனிமல்ஸு இதே மாதிரி வல்ச்சர்கிட்டேருந்து பாதுகாக்குதா என்னன்னு எனக்கு தெரில. பட் கில் இருக்கிற இடத்துலையே தாங்க இருந்துச்சு, வேறு எங்கேயும் போகல. அது போனாலும் அதே இடத்துல வந்து கில்லுக்கு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் படுத்துட்டு இருந்தது. பொதுவாக காட்டில் டீஸ் இருக்கிற இடத்துக்கு லெப்பர்டோ, டைகரோ, வைல்ட் டாக்ஸோ வந்துச்சுன்னா டீஸ் வந்து பயங்கரமாக அலாம் கால் பண்ணுங்க, சவுண்டு பயங்கரமாக போடும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக் வாட்டருக்கு முன்னாடி வைல்ட் டாக் இருக்குது. இதே ஆப்போசிட் சைடில் சாம்பார் டீஸ் வந்து ஒரு 3 இருக்குது. சாம்பார் டீஸ் வந்து எந்த அலாம் காலுமே பண்ணலைங்க. ரொம்ப நேரமாக இந்த வைல்ட் டாக் இதே இடத்துல தான் இருக்குது. டீஸுமே ஆப்போசிட்டில் இருக்குது. பேர்ட்ஸோட சவுண்டு மட்டும்தான் பயங்கரமாக நம்மளால் கேட்க முடிஞ்சிச்சு. டீஸோட சவுண்டு எதுவுமே பெருசாக வரல. ஃபஸ்ட் டைமாக வைல்ட் டாக்கை வந்து ரொம்ப நேரம் க்ளோஸ்லேயும் அதோட ரன்னிங்கு, அதோட ஆக்டிவிட்டீஸு நிறையா பார்க்க முடிஞ்சுங்க. வைல்ட் டாகுங்க, டஸ்கரு, வல்ச்சரு எல்லாம் பேக் வாட்டர் இருக்குது. ಇವು ಒಂದೊಂದೇ ಇರಲ್ಲ ಸರ್, ಒಂದು 3-4 ಇರ್ತವೆ. ಎಲ್ಲ ಸರ್ಚ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ಗ್ರೂಪ್ನಿಗೆ ಸರ್ಚ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ಹುಡುಕ್ತಾ ಇದೆ. ಕ್ರಾಸಿಂಗ್ ಕಿಲ್ ಮಾಡಲ್ಲ, ಅದು ಆಲ್ರೆಡಿ ಅದು ದೊಡ್ಡದಿದೆ, ತುಂಬಿದೆ ಅದಕ್ಕೆ. ಕೊಂಬೇರೆ ಇದು ಸತ್ತೋಗುತ್ತೆ ಅಷ್ಟೇ. ಇಟ್ಸ್ ಅಫ್ರೇಡ್ ಆಫ್ ದ ಬರ್ಡ್ ಆಲ್ಸೋ. ಅರೆ ಲ್ಯಾಪಿಂಗ್ ಬರ್ಡ್ ಚೇಸಿಂಗ್ ಕಿಡ್ ಸಮಥಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಮೊಟ್ಟೆ ಗಿಟ್ಟೆ ಇಟ್ಟಿದ್ಯಾ ಏನೋ, ಅದಕ್ಕೆ ಓಡಿಸ್ತಾ ಹಾಂ ಹೌದು ಹೌದು. ಮಗು ಬರ್ಡ್ ಹಾಂ, ದಟ್ಸ್ ವೈ ಇಸ್ ಚೇಸಿಂಗ್ ಇಟ್, ಚೇಸಿಂಗ್ ಇಟ್ ಹ್ಯಾಸ್ ಇಟ್ ಸೌಂಡ್. ಇರುತ್ತೆ, ಅದಕ್ಕೆ ಭಯ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಅಂತ ಚೇಸಿಂಗ್ ಅಮೌಂಟ್. ನೋಡಿದಲ್ಲ ಅವನಿಗೆ ಬಂದಿದೆ ಏನು ಫಾರ್ ಇನ್ಮೋನ್. ऐसे ड्रामा बहुत चलते हैं. हो गया. ಅಯ್ಯೋ ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತದು. ಐ ಓನ್ಲಿ ಪೋಸಿಂಗ್ ನೌ. ಹೋಗೋಣ ಬನ್ನಿ ಸರ್. இன்னைக்கு என்ன பார்த்தோம்? வைல்ட் டாக், ஹனி பண்ணி வாயில வச்சிருக்கேன். ஸ்பாட்டட் டீர். வைல்ட் டாக் குரூப்பாக தான் பார்த்துருக்கோம், 2-3 அப்படி. சிங்கிளாக ஒன்று மட்டும் ஹன் பண்ணியிருக்கு ஸ்பாட்டட் டீர். வாசங்க இதை கில் பண்ணியிருக்க மாட்டேன். அப்பா அப்படியே வரும்போது அங்கே ஒரு ஸ்பாட்டட் டீர். ரொம்ப பெருசாக ரோட் கிராசிங் வெயிட் பண்ணு. மழை பெஞ்சு லைட்டாக வெயிலுங்க. ஒரு 5 மணி போல் வியூ பாருங்கள் எப்படி இருக்கு.
ಫುಲ್ಲ ಸ್ಪಾಟೆಡ್ ಡೀಸ್ 30 ಎಲಿಫೆಂಟ್ ಸರ್ ನೆನೆ ಒಂದೇ ಗ್ರೂಪು. ಇಲ್ಲೊಂದು ಗ್ರೂಪು ಅಲ್ಲೊಂದು ಗ್ರೂಪು. ಈ ಕಡೆ ನೋಡಿ ಎಲಿಫೆಂಟ್ ಡಂಗ್ ಇದೆಯಲ್ಲ, 30 ಎಲಿಫೆಂಟ್ಸ್ ಎಸ್ಟರ್ಡೇ ಈವ್ನಿಂಗ್ இங்கே மட்டும் ಪ್ಲೇಸ್. இங்கே எலிஃபெண்ட்ஸ் வந்து க்ரௌடாக பார்க்கலாங்களாமா. நேற்று வந்து 30 எலிஃபெண்ட் பார்த்துருக்காங்க இதே ஈவினிங் சஃபாரி. இங்கே புல்லுக்கொசரம் இருக்குங்களா டீஸ் நிறையாங்க, ஓப்பன் ஸ்பேஸ்னாலேங்க? ಎಲ್ಲ ಬ್ಯಾಕ್ ವಾಟರ್ ಗ್ರೌಂಡ್ ಓಟ್ ಹೋಗ್ತದೆ ಈಗ. எல்லாம் அங்கே போகுதுங்க. ಎಲ್ಲ ಪೂರದ ಬ್ಯಾಕ್ ವಾಟರ್ ಗ್ರೌಂಡ್ ಇದೆ. எல்லாம் ரோட் கிராஸ் ஆகி அந்த பேக் வாட்டர் ஏரியா போகும். ಹುಪ್ಪು ಅಂತ ಇಸ್ ದ ಗ್ರೌಂಡ್ ಪೆಕ್ಕರ್. ಹುಪ್ಪಿ ಉಡ್ಪೆಕರ ಅದು ಪೆಕ್ಕರ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೇಡಮ್. ಅದರ ಉಡ್ ಕುಟ್ಟೋದಿಲ್ಲ, ಅದು ಗ್ರೌಂಡ್ ಪೆಕ್ಕರ್ ನೆಲ. லெப்பர்ட் சைட்டாக இருக்குங்க ஒரு சில வெஹிக்கிளுக்கு பி ஜோனில். நம்ம பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம், சைட்டாக தான்னு தெரில. ஸ்பாட்டட் டீஸ் ஒயில் போட். லெப்பர்ட் இங்கே தான் இருக்குது, பட் நமக்கு கிளியராக தெரில. அங்கே இங்கே தான் கொஞ்சம் படுத்துட்டு இருக்குங்களா? படுத்திருக்கு. கீழேங்களா? ஓன்லி டேல்னா பார்த்துருக்கோம். ஃபுல் ஜூம் ஆகுது இருக்குங்களா? ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗಿ ನೋಡೋಣ. லெப்பர்ட் உள்ள புஷஸ்குள்ளே இருக்குங்க, கிளியராக பார்க்க முடியல. சாம்பார் பீச் நல்லா காற்று சின்ன சின்ன இருக்குங்க, மழை வர மாதிரி இருக்கு. ஸோ எலிஃபெண்ட் இஸ் there. இந்த சஃபாரியில் செகண்ட் ஃபீமேல் எலிஃபெண்ட்டுங்க. நம்ம பேக் வாட்டர் ஏரியாவிலேருந்து வெளியே வரும்போது இந்த எலிஃபெண்ட் வந்து சைட் பண்ணோம். எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா மலையில் நனைஞ்சு இன்னும் வந்து அந்த தண்ணியெல்லாம் உடம்புல பார்க்க முடியுது. வேறு லெவல் லுக்கில் இருந்ததுங்க. அதுவும் வந்து இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிற பிளான்ட்ஸில் வந்து அது சாப்பிட்டு நடந்து போகும்போது ஃபீமேல் எலிஃபெண்ட்டாக இருந்தாலும் பார்க்குறக்கு சூப்பராக இருந்ததுங்க. சைட்டிங் வேறு லெவலில் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அதுவும் வந்து சஃபாரி முடிகிற டைமில் ஈவினிங் அந்த 6 o'clock அரௌண்ட் வந்து இந்த எலிஃபெண்ட்டை பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த மழை பெய்கிற கிளைமேட்டுக்கு வந்து வேறு லெவல் சீனிக்காக இருந்ததுங்க. இந்த எலிஃபெண்ட் வந்து நம்மளை பார்த்துருச்சுங்க. பார்க்காத மாதிரியே வெஹிக்கிள் பக்கத்தில் வந்து சடனாக சேஸ் பண்ண ஆரம்பிச்சுதுங்க. வெஹிக்கிளில் இருந்தவங்கலாம் பயந்துட்டாங்க. பட்டு நமக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது வெஹிக்கிள் பக்கத்தில் வரும், நான் அட்டாக் பண்ணாதுன்னு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் நம்ம கேப் விட்டு நம்ம போய்க்கிறது பெஸ்ட்டுங்க. எலிஃபெண்ட் தனியாக இருக்கும்போதும் குட்டியாக இருக்கும்போதும் அட்டாக் பண்ணுற மாதிரி வரும்.
ஃபீமேல் எலிஃபண்ட் நல்ல சைட்டிங். கடைசியாக ரோட் கிராஸ் ஆச்சு சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து ஜீப் சஃபாரிலையும் பெருசாக நமக்கு சைட்டிங் ஆகலை. கடைசி நேரத்தில் லெப்பார்டு வந்து சைட் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. போய் நம்மளும் பார்த்தோம். பட் புஷ்ஷஸ்குள்ளார நமக்கு எதுவும் கிளியராக தெரிலங்க. வைல்ட் போருங்க. வைல்ட் போருங்க. லேக் ஓரத்தில் என்ன பண்ணுற? கொடை கையில் பிடிச்சிருக்கேன். மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. ஸோ எங்கே போனாலும் கொடை எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. கொடை கையோட சுட்டிட்டு இருக்கோம். காற்றுக்கு எப்படி இழுக்குது பாருங்க. என்னையவே இழுத்துச்சு அப்படியா பேராஷூட் மாதிரி. ஜம்ப் பண்ணிட்டேன். அப்படியே கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. கிளைமேட் எல்லாம் செம்மையாக இருக்குங்க. பட் வந்த காரியம் வந்து நமக்கு என்ன ஆகுன்னு தெரில. அனிமல் சைட்டிங்லாம் பூரா இருக்குங்க. பட் லக்கிலி நம்மளால் வைல்ட் டாக் ஒன்று, எலிஃபெண்ட்ஸ் அங்கங்கே ஒன்று ஒன்று பார்க்க முடிஞ்சுச்சு. லெப்பார்டும் வந்து ஸ்பாட் ஆகிருக்கு. கேமரா செக் பண்ண ரெக்கார்ட் ஆகிருக்குங்க லைட்டாக. பட் நம்மளால் கிளியராக பார்க்க முடியல. பட் கேமராவில் லைட்டாக லெப்பர்ட் மூவ்மெண்ட்டு ஆட் ஆகிருக்கு. வால் ஃபேஸு எல்லாமே தெரிஞ்சு. ஃபோனில் வந்து சரியாக அது கேப்சர் ஆகலை. பட் கேமராவில் வந்து கேப்சர் ஆகிருக்குங்க. பட் ரொம்ப நேரம் எடுக்க முட்டோம் நம்ம ரெக்கார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு. பாருங்க லைட்டுக்கு பூச்சி கண்ணில் பூந்துருங்க. கண்ணில் இது பண்ணு. மழை பெய்யலையா? நின்றுச்சா? மழை இல்லை, லைட்டாக துளிக்குதுடா. லைட்டாக துளிக்குது. லைட்டாக இல்லையே. மழை கூட பெய்யுது. மழையே பெய்யல. நீங்கள் வேணா பாருங்க. டின்னர் முடிஞ்சுங்க. வெஜ் நான்வெஜ் ஆஷுவல் அப்பே. அதுவும் நம்ம பனானா அப்புறம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. டெசர்ட்